قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. சிறப்பிற்குரிய மாதத்தை அடைய இருக்கின்றோம். இந்த சிறப்பிற்குரிய மாதமான ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் என்ன செய்திருக்கின்றோம், அடைய இருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் எவ்வாறு கழிக்க வேண்டும், இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் எவ்வாறு பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்று சில குறிப்புகளை நாம் என்ன செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அது என்னென்ன? அதில் முதலாவதான விஷயம் என்னவென்று சொன்னால், நம்ம ரமலானுடைய மாதத்தை பயனுள்ளதாக கழிப்பதற்கு முதலாவதான விஷயம் நோன்பு நோற்பது. ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அந்த ரமலானுடைய மாதம் நாம் என்ன செய்ய வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும். அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். அல்லாஹ் சொல்றான், என்ன? ஈமான் கொண்டவர்களே, எப்படி ஈமான் கொண்டவர்களே, உங்கள் முன்னிருந்தவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போல் உங்கள் மீது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான். அப்ப அந்த நோன்பு என்பது நமக்கு மட்டும் என்ன செய்யவில்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கவில்லை, நமக்கு முன் சென்றவர்களுக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், நோன்பு கடமையாக்கி இருக்கின்றான். ஐயா அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு முன் சென்றவருக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போல உங்களுக்கும் என்ன செஞ்சிருக்க, நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான். ஏன் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான், ஏன் அல்லாஹ் நோன்பை வைக்க சொல்லி இருக்கின்றான், ஏன் அல்லாஹ் நோன்பை கடைபிடிக்க சொல்றான் என்று சொன்னால், லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. எதற்காக நோன்பு வைக்க சொல்லி இருக்கின்றான்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்கள் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான், நோன்பை கடைபிடிக்குமாறு என்ன செய்திருக்கின்றான், சொல்லி இருக்கின்றான். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், முதலாவதாக ரமலானுடைய மாதத்தை நாம் பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதான விஷயம் என்னவென்று சொன்னால், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும். இந்த நோன்பு இருக்கல்லவா, இந்த நோன்பு என்பது பாவங்களிலிருந்து காப்பதற்கான ஒரு கேடயமாக இருக்கின்றது. நோன்பு என்பது பாவத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கின்றது. இந்த நாளில் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது, ஒருவரும் தவறுகளின் பக்கம் நாம் என்ன செய்யக்கூடாது, சென்று விடவே கூடாது. ஏன் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொன்னதாக, ஆதமுடைய மகன்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அவனுக்குரியது, நோன்பை தவிர. நோன்பு எனக்குரியது, நோன்புக்குண்டான கூலி நானே வழங்குகிறேன். ஒருவன் நோன்பு வைத்தான் என்று சொன்னால் அவன் என்ன செய்யக்கூடாது, தவறின் பக்கம் சென்று விடக்கூடாது, வீணான காரியங்களின் பக்கம் ஈடுபடக்கூடாது, வீணான பேச்சு, வீணான செயல்கள், சண்டையிடக்கூடாது. அதே மீறி ஒருவன் வந்து உன்னை சண்டையிட்டான் என்று சொன்னால் அவன் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியுமா, நான் நோன்பாளி, நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று அந்த இடத்தை விட்டு என்ன செய்ய வேண்டும், சென்று விட வேண்டும். ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்குண்டான கூலி அவன் தருகிறான் என்று சொல்லி இருக்கின்றான். நோன்பு வைத்தீங்களா, அமைதியான முறையில இபாதத்தான முறையில கழிக்க வேண்டும். நோன்பு என்பது பாவத்திற்குண்டான ஒரு கேடயமாக இருக்கு, பாவத்திலிருந்து காப்பதற்குண்டான ஒரு கேடயம். அப்போ நாம் என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைத்துக் கொண்டு தவறான காரியத்தின் பக்கம் என்ன செய்யக்கூடாது, சென்று விடக்கூடாது. அதே மாதிரி நோன்பிற்குண்டான சிறப்பு நிறைய இருக்குது. நோன்பிற்குண்டான சிறப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வின் பாதையில் ஒரு நாள் நோன்பு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஒரு நாளுக்கு பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் என்ன செய்து விடுகிறார், தூரமாக்கி விடுகின்றார். 30 நாள் கிடையாது, 30 நாள் நோன்பு வச்சா 70 ஆண்டு தூரமாக்கல. அல்லாஹ் ஒரு நாள் நோன்பு வச்சோம் சொன்னா, ஒரு நாள் நோன்பு வச்சோம் சொன்னா அதற்கு பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறார், அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் என்ன செய்து விடுகிறார், தூரமாக்கி விடுகிறார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், நோன்பு நோக்கம் என்று சொன்னால் அழகான முறையில உள்ள தூய்மையோடு என்ன செய்ய வேண்டும், அந்த நோன்பிற்கு உண்டான கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். நோன்புக்கு உண்டான கண்ணியத்தை நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் நாளைக்கு நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் வருகிறது. நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் என்ன செய்து விடுகிறார், தூரமாக்கி. ஒரு நாள் நோன்புக்கு 70 ஆண்டுகள் அல்லாஹ் தூரமாக்குறான் என்று சொன்னால், ஒரு அடியான் 30 நாள் நோன்பு வைத்தான் சொன்னா, அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு வைத்தான் சொன்னா, அவனுக்கு ஒரு நாளுக்கு 70 ஆண்டுகள் சொன்னா 30 நாள் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சிறப்பு அல்லாஹ் சொல்லி தந்திருக்காங்க. அப்ப நோன்புக்கு உண்டான கூலி நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த நோன்புக்கு உண்டான கண்ணியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், முதலில் வழங்க வேண்டும். அதே மாதிரி
ஒருவர் இறை நம்பிக்கையுடன் நன்மை எதிர்பார்த்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க அடுத்த ஒரு ஹதீஸ் என்ன சொல்றாங்க, ஒரு இறை நம்பிக்கையுடன் நன்மை எதிர்பார்த்து ஒரு அடியான் நோன்பு வைத்தான் என்று சொன்னால் அவன் முன் சென்ற சிறு சிறு பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது. எதற்கு பகரமாக? நோன்பு வைத்ததின் பகரமாக. அப்ப நாம் ரமலானுடைய மாதத்தை அதாவது நல்ல முறையில் கழிக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல என்ன செய்ய வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும். இப்படி நோன்பு நோற்றால் நம்மளுக்கு நிறைய சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். நம்மளுடைய முகத்தை 70 ஆண்டுகள் பின்னாடி திருப்புறான். அதே மாதிரி முன் சென்ற சிறு சிறு பாவங்களை அல்லாஹ் என்ன செய்து விடுகிறான், மன்னித்து விடுகிறான். அப்ப முதலாவது விஷயம் நோன்பு நோக்க வேண்டும். இரண்டாவது ஒரு விஷயம், நம்மளுடைய ரமலானுடைய மாதத்தை பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டாவது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான், இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான். அப்ப இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, குர்ஆன் இறக்கப்பட்டிருக்குது. இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும். ரமலானுடைய மாசத்துல நிறைய பேர் என்ன செய்வாங்க, குர்ஆன் ஓதுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இந்த ரமலானுடைய மாசம் வந்தா போதும் என்ன செய்வாங்க, குர்ஆன் ஓத என்ன செய்வாங்க, ஆரம்பித்து விடுவாங்க. ரமலானுடைய மாதத்தில் ஆரம்பிக்க கூடாது குர்ஆன் ஓதுவதற்கு. ரமலானுடைய மாதம் வந்தால் குர்ஆன் ஓதுவதை அதிகப்படுத்த வேண்டும். வருஷம் ஓததான் செய்யணும், குர்ஆன் என்ன செய்யணும், ஓதிக்கிட்டு இருக்கணும். ரமலானுடைய மாதம் வந்தா ஓத ஆரம்பிக்க கூடாது, ஓதுவதை அதிகப்படுத்த வேண்டும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க, குர்ஆன் ஓதுவதை நீங்க செய்யுங்க, அதிகப்படுத்துங்க, குர்ஆனை ஓதுங்க. இந்த மாதத்தில் தான் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்குது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும், குர்ஆனை என்ன செய்ய வேண்டும், ஓத வேண்டும். இது இரண்டாவதான விஷயம். மூன்றாவதான விஷயம் இருக்கு என்று சொன்னால் நம்மளுக்கு மிகவும் கடினமான ஒரு விஷயம், இப்படிதானே, ரொம்ப கடினமான விஷயம். என்னது, இரவு தொழுகை, தராவி. இந்த தராவி தொழுகை என்பது நம்மளுக்கு மிகவும் சிரமமான ஒரு தொழுகை. நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு நிக்கவும் முடியாம குனியவும் முடியாம இருப்போம். அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய, தொழ சொன்னா எப்படி தொழுவோம், மிகவும் கடினமான ஒரு நேரம் அது தராவி தொழுகை என்பது. ஆனால் அந்த தொழுகைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். அந்த இரவு தொழுகை இருக்கல்லவா, தராவி தொழுகை, அது நம்மளுக்கு மிகவும் கடினமான தொழுகை நினைச்சிருக்கோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகைக்கு மிகவும் என்ன செஞ்சிருக்காங்க, சிறப்புகளை சொல்லி இருக்கிறார்கள். என்ன சிறப்பு, ஒரு அடியான் யார் ரமலான் நாளில் நம்பிக்கையுடன் நன்மை எதிர்பார்த்து நின்று வழிபடுகிறாரோ, அதாவது இரவு தொழுகை நின்று வழிபடுகிறாரோ, அவருக்கு முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் என்ன செய்து விடுகிறார், மன்னித்து விடுகிறார். பாருங்க, ரமலானுடைய மாதத்தில் நம்ம என்ன செய்கிறோம், அதாவது மற்ற வக்துக்கு வரமாட்டோம், அந்த மஹ்ரிப் வக்துக்கு மட்டும் வருவோம். அப்படிதானே, முன் வக்துக்கு வரமாட்டோம், பின்னாடி உள்ள வக்துக்கு வரமாட்டோம், கரெக்டா அந்த மஹ்ரிப் வக்துக்கு மட்டும் வருவோம். ஏன், எதனால, அது எல்லாத்துக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ரமலானுடைய மாசத்துல மஹ்ரிப் வக்து மட்டும் என்ன செய்யும், பள்ளிவாசல் நிறையும். அதுக்கு அடுத்த வக்துக்கு பள்ளிவாசல் நிறையவே செய்யும். 4 பேர் நிற்பாங்க, தராவி தொழுகைக்கு 4 பேர் நிற்பாங்க. அந்த வக்துக்கு அந்த மஹ்ரிப் வந்த மக்கள்லாம் எங்க, எதற்காக வேண்டிய அந்த மக்கள் அந்த மஹ்ரிப் தொழுகைக்கு வரணும், காரணம் என்ன, எல்லாத்துக்குமே தெரியும். இரவு தொழுகை நின்று அவங்களால வணங்க முடியாது, அவங்களால வணங்க மாட்டாங்க. அப்ப அவங்க எதற்காக நோன்பு வைக்கிறார்கள், நோன்பு வைத்தார்கள் என்று சொன்னால் நோன்பிற்கு உண்டான முழு கூலி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இரவு தொழுகை கண்டிப்பாக தொழ வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அவ்வளவு சிறப்பு சொல்லி இருக்கிறார்கள். யார் நம்பிக்கையுடன் நன்மை எதிர்பார்த்து ஒருவன் இரவு தொழுகை தொழுதான் என்று சொன்னால் அவனுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இரவு தொழுகை நிறைய பேர் கோட்டை விடுகிறோம், சர்வசாதாரணமா என்ன செய்கிறோம், அந்த விட்டு போகிறோம், விட்டு தூங்குறோமா, இல்ல வீணான பேச்சுகளை பக்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். தவறான பேச்சுகள், வீணான விளையாட்டுகள், பொடுபோக்குத்தனமாக இந்த இரவு தொழுகையில் நாம் என்ன செய்கிறோம், கழித்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் அந்த தொழுகைக்கு மிகவும் சிறப்பு சொல்லியிருக்கான், அதிகமான சிறப்பு, முன் சென்ற பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். அப்போ இது அதிகமாக கடைபிடிக்க வேண்டும். இரவு தொழுகை நாம் என்ன செய்ய வேண்டும், விட்டு விடவே கூடாது. இந்த தராவீஹ் தொழுகை கண்டிப்பான முறை நாம் என்ன செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அப்படி நாம் கடைபிடித்தா மட்டும்தான் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் என்ன செய்ய முடியும், பயனுள்ளதாக கழிக்க முடியும். ஒரு நோன்பு வச்சிருக்கான், தராவீஹ் தொழலன்னா அவன் பயனுள்ளதாக கழிச்சது அர்த்தமா, இந்த ரமலானுடைய மாதத்தை பயனுள்ளதாக கழிச்சதாக அர்த்தமா இல்ல. ஒருத்தன் நோன்பு நோர்த்தான் சொன்னா இரவு தொழுகை தராவீஹை என்ன செய்ய வேண்டும், தொழுதாக வேண்டும்.
மூன்றாவது விஷயம் என்னது? தராவி தொழுகை தொழுதால் ரமலானுடைய மாதத்தை நாம் என்ன செய்யலாம்? பயனுள்ளதாக கழிக்கலாம். நான்காவது ஒரு விஷயம், அதிகமாக பிரார்த்தனை செய்வது, அதிகமாக அல்லாஹ்விடம் துஆ கேட்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான், வ இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீம். அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன், சமீபமாகவே இருக்கிறேன். சொல்லிட்டு உஜீபு தாவத் தாயி இதா தாரி, அல்லாஹ் சொல்றான், நீங்கள் துஆ செய்தால் அந்த துஆவிற்கு நான் என்ன செய்கிறேன்? பதிலளிக்கிறேன். நான் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன். வ இதா சஅலக இபாதி, என்னுடைய அடியார் உங்களிடத்தில் கேட்டால் நீங்க சொல்லுங்க, ஃபஇன்னி கரீம், நான் உங்களோட சமீபமாகவே இருக்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு நான் என்ன செய்கிறேன்? பதிலளிக்கிறேன். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக அல்லாஹ்விற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? துஆ செய்ய வேண்டும். ரமலானுடைய மாதம் வந்தால் நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்விற்கு கையேந்த வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும், மன்றாட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நமக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? மிக அருகாமையில் இருந்து பிடரி நரம்பை விட பக்கத்தில் இருக்க சொல்றாங்க. பிடரி நரம்பை விட அல்லாஹ் நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிறான். அப்ப அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? துஆ கேட்க வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும் ரமலானுடைய மாசத்தில். அப்ப ரமலானுடைய மாசத்தை பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும். அடுத்ததாக ஐந்தாவது ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் உதவிக்கரம் நீட்டுவது, சதகா செய்வது. ரமலானுடைய மாசம் வந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சதகா செய்ய வேண்டும், உதவிக்கரம் நீட்ட வேண்டும். எத்தனையோ பேர் அதாவது உதவி கேட்டு நிறைய பேர் வருவாங்க, உதவியை நாடி நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப அவர்களுக்கெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? உதவிக்கரம் நீட்ட வேண்டும், சதகா கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலே மிகவும் என்ன செய்வார்கள்? அதிகமாக வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருந்திருக்கிறார்கள், வள்ளலாக தேர்ந்திருக்கிறார்கள். மக்களிலே அதிகமாக வாரி வழங்குவாங்க, அதிகமாக தான தர்மங்கள் செய்வாங்க, அதிகமாக உதவிகள் செய்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் அதிகமாக வாரி வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலான் மாசத்தில் என்ன செய்வாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்காக வருவாங்க. அந்த சந்திப்பதற்காக வரக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக மற்ற நாட்களை விட, அதாவது காற்று வீசும் அளவுக்கு அதிகமாக என்ன செய்வார்கள்? காற்றை விட அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான தர்மங்கள் செய்வார்கள், உதவி செய்வார்கள். எந்த நேரத்தில்? இந்த ரமலானுடைய மாதத்தில். ரமலானுடைய மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வரும் பொழுது அவர்கள் காற்றை விட அதிகமாக என்ன செய்வார்கள்? தான தர்மங்கள் செய்வார்கள். அப்ப நாமும் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரமலானுடைய மாதத்தில் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? உதவிக்கரம் செய்ய வேண்டும், சதக்கா செய்ய வேண்டும். எத்தனையோ பேர் உணவு இல்லாமல் இருப்பார்கள், குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல், பொங்குவதற்கு அரிசி இல்லாமல் நிறைய பேர் செய்வார்கள், கஷ்டப்பட்டு இருப்பார்கள். இந்த ரமலான் மாதம் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்திக் கொண்டு அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக உதவி செஞ்சு நாமளும் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரமலானுடைய மாசத்தை பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக தான தர்மங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரமலானுடைய மாசத்தில் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். ஆறாவது விஷயம், கடைசி விஷயம் என்னவென்று சொன்னால் லைலத்துல் கத்ர் இரவை தேடுவது. லைலத்துல் கத்ர் இரவை தேடுவது. லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? இந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்கல்லவா, இது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடைசி 10 நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள்? லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், குறிப்பாக 27 என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிறார். எந்த ஒரு அதிசயமும் இடம்பெறவில்லை. 27 தான் லைலத்துல் கத்ர் இரவு இருக்குது என்று சொல்லி எந்த இடத்திலுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ரசூலுல்லாஹ் சொன்னது என்னது? கடைசி 10 நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள்? லைலத்துல் கத்ர் இரவை தேடிக் கொள்ளுங்கள். இன்னொரு ஹதீஸ்ல சொல்லி இருக்காங்க, கடைசி 10ல ஒற்றைப்படை இரவு என்ன செய்து கொள்ளுங்கள்? லைலத்துல் கத்ர் இரவை தேடிக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வாழக்கூடிய மக்கள் குறிப்பாக 27 தான் லைலத்துல் கத்ர் இரவு இருக்கு என்று சொல்லி அதற்கு விழா மாதிரி என்ன செய்கிறார்கள்? பள்ளிகளை அலங்கரித்துக் கொண்டு, பள்ளிவாசல்களை அலங்கரித்துக் கொண்டு என்ன செய்கிறார்கள்? அந்த இரவை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா 27 தான் லைலத்துல் கத்ர் சொன்னாங்களா? சொல்லலையே. எந்த ஹதீஸ்ல இடம் வரலையே. கடைசி 10ல தான் லைலத்துல் கத்ர் இருக்கு. அதுவும் ஒற்றைப்படை இரவை நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள்? லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாமளும் என்ன செய்ய வேண்டும்? கடைசி 10ல் அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? மற்ற நாட்களை விட அந்த கடைசி 10ல் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும், துஆவை அதிகமாக செய்ய வேண்டும், இபாதத்துகளில் அதிகமாக ஈடுபட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மற்ற நாட்களை விட ஆயிஷா அவங்க அறிவிக்கிறாங்க, மற்ற நாட்களை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்களா, ரமலானுடைய மாசத்தில் அதிகமாக முயற்சி செய்வாங்களா. எதற்கு? இபாதத்துகளை செய்வதற்கு. அதே மாதிரி ரமலானுடைய மாதங்களில், ரமலானுடைய மாசத்தில் மற்ற நாட்களை விட இந்த கடைசி 10 அதிகமாக முயற்சி செய்வார்கள். எதற்கு? இபாதத்துகளை செய்வதற்கு. அந்த அளவுக்கு அதிகமாக சிறப்பு இருக்கு. இந்த கடைசி 10 லைலத்துல் கத்ர் இரவு இருக்குது. இந்த இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த 10 நாட்கள், கடைசி 10 லைலத்துல் கத்ர் இரவு, ஒற்றைப்படை இரவு இருக்குது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனை அந்த நாட்களில் அதிகமாக ஓத. மற்ற நாட்களை விட அந்த கடைசி 10 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இபாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நாமும் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும், சதகாக்களை அதிகமாக வாரி வழங்க வேண்டும், துஆவை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் என்ன செய்யவில்லை? இந்த ரமலானுடைய கடைசி 10 பிரார்த்தனை செய்யல, இபாதத்தில் ஈடுபடவில்லை. அவர்கள் குடும்பத்தாரும் எழுப்பிடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தாரும் எழுப்பி விட்டு தொழுங்க, என்ன செய்வார்கள்? இரவு தொழுகையை தொழுங்க, கண் விழித்து இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாசல் என்ன செய்வார்கள்? இஅ்திகாஃப் இருப்பார்கள். இஅ்திகாஃப் இருந்து என்ன செய்வார்கள்? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். முழுக்க முழுக்க இபாதத்துகளில் ஈடுபடுவார்கள். ஏன்? அந்த கடைசி 10 லைலத்துல் கத்ர் எந்த இரவும் தெரியாது நம்மளுக்கு, எந்த இரவு நம்மளுக்கு தெரியாது. அப்ப அந்த கடைசி 10 லைலத்துல் கத்ர் இரவு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 நாட்கள் என்ன செய்வார்கள்? அதிகமாக இபாதத்துகளில் ஈடுபடுவார்கள். தன்னுடைய குடும்பத்தார்களையும் என்ன செய்வார்கள்? எழுப்பி விட்டு குடும்பத்தார்களையும் இபாதத்துகளில் என்ன செய்வார்கள்? ஈடுபட சொல்வார்கள். நாமும் என்ன செய்ய வேண்டும்? கடைசி 10 நாட்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரமலானுடைய மாசத்தில் அதிகமான இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும், அதிகமான நன்மையான காரியங்களை என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். ஆகவே அன்பான சகோதரர்களே, ரமலானுடைய மாசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பயனுள்ளதாக கழிக்க வேண்டும். வீணான முறையில் என்ன செய்யக்கூடாது? கழிக்கவே கூடாது. நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நோன்பு வைக்கிறார்கள். எப்படி? நோன்பு வைக்கிறார்கள், ஆனால் அந்த நோன்புக்கு உண்டான கண்ணியத்தை கொடுக்கவே மாட்டாங்க. நோன்புக்கு உண்டான கண்ணியம்னா என்ன? இபாதத்துகளை செய்வது, 5 நேரம் தொழுகை தொழுவது, குர்ஆனை ஓதுவது, துஆ செய்வது, இதை நாம் செய்வதே கிடையாது. காலைல சஹருக்கு நோன்பு வைக்கிறது தான். வயிறு நிறைய சாப்பிட்டு என்ன செய்வாங்க? அந்த அன்னைக்கு ஒரு தூக்கம், ஃபஜ்ர் தொழுவதே கிடையாது. அதுக்கப்புறம் எப்பதான் எஞ்சிப்பாங்க? இஃப்தாருக்கு தான் எஞ்சிப்பாங்க. இஃப்தாருக்கு எஞ்சி எந்த பள்ளியில பிரியாணி போடுறாங்க, எந்த பள்ளியில பழங்கள்லாம் நிறைய கொடுக்குறாங்க, எந்த பள்ளியில வடைகள்லாம் நிறைய கொடுக்குறாங்க சொல்லி மக்கள் என்ன செய்கிறார்கள்? ஓடி இது நடக்குது. நான் சொல்லல, மக்கள் அப்படிதான் நடந்துக்கிறாங்க. நோன்பு வச்சுட்டு ஒருத்தன் தொலை வரானா, ஃபஜ்ர் தொழுகைக்கு தொழுக வரானா, அந்த அன்னைக்கு படுத்து உறங்கிறது, பாய் பக்கத்திலே சாப்பிடுறது, பாயிலே அப்படி மலாந்துறது. அந்த நோன்பிற்கு உண்டான கண்ணியத்தை ஒரு மனிதன் என்ன செய்ய மாட்டேங்கிறான்? கொடுக்க மாட்டேங்கிறான். நோன்பிற்கு உண்டான கண்ணியம், இபாதத்துகளை அதிகமாக செய்ய வேண்டும். ஒருவன் நோன்பு வைத்துக் கொண்டு பசித்திருந்து ஒரு இபாதத்தான காரியங்களை செய்யாம, நன்மையான காரியங்கள் செய்யாம இருந்தான்னு சொன்னா அவனுக்கு பசித்திருந்ததை தவிர ஒண்ணுமே கிடையாது. பசித்திருந்ததை தவிர ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கவே கிடைக்காது அவனுக்கு. வெறுமனே அவன் பசித்திருந்தான், அவ்வளவுதான். அதுக்கு அல்லாஹ்விடத்தில் ஏதாவது கூலி உண்டா? கூலி கிடையாது. நம்மளுக்கு எப்பதான் கூலி கிடைக்கும்? இந்த 6 விஷயங்களை அவன் கடைபிடிக்க வேண்டும். இந்த 6 விஷயங்களை அவன் கடைபிடித்தா மட்டும்தான் அவன் ரமலான் மாதத்தில் முழுமையான முறையில் பயனுள்ளதாக கழித்திருக்கின்றான். இல்ல ரமலான் மாதத்தில் நோன்பு மட்டும் வச்சு மித்த இபாதத்துகளை செய்யாம இருந்தான்னு சொன்னா அவனுக்கு நன்மையான காரியங்கள், அதாவது நோன்புக்கு உண்டான கூலி எதுவுமே அவனுக்கு கிடைக்காது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? ரமலான் மாசம் நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்? அடைய இருக்கிறோம். அந்த ரமலானுடைய மாசத்தில் நோன்பு வைத்து அதிகமான இபாதத்தான காரியங்களை செய்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து இந்த ரமலானுடைய மாசத்தில் அதிகமான கூலியை பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரும் ஆக்கிக் கொள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலானுடைய மாசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்று நாம் என்ன செய்கிறோம்? ஒரு சில குறிப்புகளை பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை துர்பாக்கியசாலி, நஷ்டவாளி, அவன் என்ன செய்து விட்டான்? நஷ்டமடைந்து விட்டான், துர்பாக்கியசாலி ஆகிவிட்டான் என்று சொல்லி 3 தடவை சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள் சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், யார் துர்பாக்கியசாலி? எதனால அவன் நஷ்டமடைந்தவன் ஆகிவிட்டான்? எங்கள் அவங்க இருக்கிறாங்களா? நாங்க அப்படி இருக்கிறோமா? சொல்லுங்க, நாங்க திருத்திக்கிறோம் என்று சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒருவன் ரமலான் மாதத்தை அடைந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நஷ்டவாளி, துர்பாக்கியசாலி ஆகிவிட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப பாருங்க,
ரமலானுடைய மாதம் வந்து என்ன செய்கிறான், ஒருவன் அந்த ரமலான் மாசத்தை வீணடித்தான் சொன்னா அவன் துர்பாகியசாலி ஆகிவிட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அவன் நஷ்டமடைந்தவன் ஆகிவிட்டான் என்று சொல்லி 3 தடவை சொல்லியிருக்கிறார்கள், நஷ்டமடைந்து விட்டான் என்று. அப்ப நாம் என்ன செய்யக்கூடாது, ரமலானுடைய மாசத்தை வீணடிக்காமல் நாம் என்ன செய்ய வேண்டும், ரமலானுடைய மாசத்தை பயனுள்ளதாக கழிக்க வேண்டும். நோன்பு வைத்தமா அதிகமாக குர்ஆன் ஓதுங்கள், குர்ஆன் ஓதுறமா அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள், பிரார்த்தனை செய்தமா அதே மாதிரி லைலத்துல் கத்ரை தேடுங்கள், தராவீஹ் தொழுகை தொழுங்கள். இதெல்லாம் நாம் என்ன செய்த ரமலானுடைய மாசத்தை பயனுள்ளதாக கழித்ததாக அர்த்தம். இல்ல அப்படின்னு சொன்னா அவன் துர்பாக்கியசாலி, நஷ்டவாளி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அவே இந்த மாதிரி காரியங்கள் ஈடுபடாமல் நன்மையான காரியங்களை என்ன செய்ய வேண்டும், அதிகமாக செய்ய வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு ஷக்குடைய நாள், அதாவது சந்தேகத்திற்குரிய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஷாபானுடைய 29வது நாள். இன்றைக்கு பிறை பார்க்கப்பட்டாலோ, அதாவது பிறை பார்க்கப்பட்ட நம்பகமான தகவல் கிடைத்தாலோ நாளைக்கு ரமலான் மாதம் 1வது பிறை, அந்த நாள் என்ன செய்ய வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும். இல்லை, இன்றைக்கு பிறை பார்க்க விடவில்லை, பிறை பார்க்கப்பட்ட நம்பகமான தகவல் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த மாதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், 30 பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு மாதம் என்பது 29 இரவுகள் ஆகும், ஒரு மாதம் என்பது 29 இரவுகள் ஆகும். அப்படி நீங்கள் பிறையை பார்க்காம என்ன செய்யாதீங்க, நோன்பு நோக்காதீங்க. பிறையை பார்த்தா மட்டும் என்ன செய்து கொள்ளுங்கள், நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். பிறை பார்க்கப்படவில்லை, மேகமூட்டமா என்று சொன்னா அந்த நாளை 30ஆக என்ன செய்து கொள்ளுங்கள், பூர்த்தி செய்து கொண்டு அந்த ஷாபான் மாதம் 30ஆக பூர்த்தி கொண்டு அடுத்த நாள் என்ன செய்து கொள்ளுங்கள், நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு பிறை பார்க்கக்கூடிய நாள், இன்றைக்கு பிறை பார்க்கப்பட்ட நம்பகமான தகவல் கிடைத்தால் இந்த நாளை ரமலானுடைய முதல் நாள், நாளைக்கு நோன்பு வைக்க வேண்டும். இல்லை, பிறை பார்க்கப்பட்ட தகவல் கிடைக்கவில்லை சொன்னா நாளை ஷாபானுடைய மாதத்தை 30 நாளாக பூர்த்தி செய்து ஞாயிற்றுக்கிழமை ரமலானுடைய முதல் நாளாக என்ன செய்யப்படும், அறிவிக்கப்படும். ரமலான் மாசம் முதல் நாளாக என்ன செய்ய அறிவிக்கப்பட்டு அந்த நாள் என்ன செய்யப்படும், நோன்பு நோக்கப்படும். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இன்றைக்கு எதெல்லாம் கேட்டோமோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் வெற்றியாளர்களாக ஆக்கும்படி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதனாக என்னுடைய இந்த ஜும்மாவுடைய 2வது முறை நிறைவு செய்கின்றேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா.